பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 1 தொடங்கி 22 முடிய மொத்தம் 390 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி: யோபுவின் ஊர் எது? பதில்: ஊத்ஸ் தேசம். கேள்வி: உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யோபு தேவனுக்கு பயந்து எதற்கு விலகுகிறவராயிருந்தார்? பதில்: பொல்லாப்புக்கு. கேள்வி: யோபுவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? பதில்: 7 குமாரர், 3 குமார்த்திகள். கேள்வி: தன் நாளிலே விருந்து செய்தவர்கள் யார்? பதில்: யோபுவின் குமாரர். கேள்வி: யோபுவுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தன? பதில்: 7000. கேள்வி: யோபுவுக்கு எத்தனை ஒட்டகங்கள் இருந்தன? பதில்: 3000. கேள்வி: யோபுவுக்கு எத்தனை ஏர்மாடுகள் இருந்தன? பதில்: 500. கேள்வி: யோபுவுக்கு எத்தனை கழுதைகள் இருந்தன? பதில்: 500. கேள்வி: கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராயிருந்தவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யோபுவின் குமாரர் விருந்து செய்யும் போது யாரை அழைப்பார்கள்? பதில்: தங்கள் 3 சகோதரிகளை. கேள்வி: தன் குமாரர் விருந்து செய்கிற நாள் முடிகிற போது யோபு எதை செலுத்துவார்? பதில்: சர்வாங்க தகன பலி. கேள்வி: தன் குமாரர் ஒருவேளை என்ன செய்திருப்பார்கள் என்று சொல்லி யோபு தன் குமாரரை பரிசுத்தப்படுத்துவார்? பதில்: பாவம் செய்து தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று. கேள்வி: கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றவன் யார்? பதில்: சாத்தான். கேள்வி: யாரைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் கூறினார்? பதில்: யோபு. கேள்வி: சாத்தான் கர்த்தரிடம் எதை கூறினான்? பதில்: யோபுவின் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்ததாக. கேள்வி: கர்த்தர் எதை தொட்டால் யோபு கர்த்தரை தூஷிப்பதாக சாத்தான் கூறினார்? பதில்: யோபுவுக்கு உண்டானவையெல்லாம். கேள்வி: யார் மேல் மாத்திரம் கையை நீட்டாதிருக்க கர்த்தர் சாத்தானிடம் கூறினார்? பதில்: யோபுவின் மேல். கேள்வி: யோபுவின் எருதுகளையும் கழுதைகளையும் சாய்த்துக் கொண்டு போனவர்கள் யார்? பதில்: சபேயர். கேள்வி: சபேயர் யாரை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள்? பதில்: யோபுவின் வேலையாட்களை. கேள்வி: யோபுவின் ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது எது?
பதில் வானத்திலிருந்து விழுந்த தேவனுடைய அக்கினி. கேள்வி யோபுவின் ஒட்டகங்களை ஓட்டிக் கொண்டு போனவர்கள் யார்? பதில் கல்தேயர். கேள்வி யோபுவின் பிள்ளைகள் மேல் வனாந்தர வழியாய் வந்தது எது? பதில் பெருங்காற்று. கேள்வி நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் திரும்புவேன் என்றது யார்? பதில் யோபு. கேள்வி தேவனை பற்றி குறை சொல்லாமல் இருந்தவர் யார்? பதில் யோபு. கேள்வி முகாந்தரமில்லாமல் யோபுவை நிர்மூலமாக்கும்படி கர்த்தரை ஏவினவன் யார்? பதில் சாத்தான். கேள்வி தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றவன் யார்? பதில் யோபு. கேள்வி மனுஷன் எதை கொடுத்து விடுவான் என்று சாத்தான் கூறினான்? பதில் தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும். கேள்வி எவைகளை தொட்டால் யோபு கர்த்தரை தூசிப்பான் என்று சாத்தான் கூறினான்? பதில் அவன் எலும்பையும் மாம்சத்தையும். கேள்வி யோபுவின் டேஷ் மாத்திரம் தப்பவிடும்படி கர்த்தர் சாத்தானிடம் கூறினார்? பதில் பிராணன். கேள்வி யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சாத்தான் எவைகளால் வாதித்தான்? பதில் கொடிய பருக்கள். கேள்வி யோபு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு எதில் உட்கார்ந்தார்? பதில் சாம்பலில். கேள்வி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறியது யார்? பதில் யோபுவின் மனைவி. கேள்வி யோபு தன் மனைவியிடம் யாரை போல் பேசுகிறாய் என்று கூறினார்? பதில் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். கேள்வி தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் எதையையும் பெற வேண்டாமோ என்றார்? பதில் தீமையை. கேள்வி யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் யார்? பதில் யோபுவின் சிநேகிதர். கேள்வி யோபுவின் 3 சிநேகிதரின் பெயர்கள் என்ன? பதில் எலிப்பாஸ், பில்தாத், சொப்பார். கேள்வி யோபுவின் துக்கம் எப்படிப்பட்டதென்று அவன் சிநேகிதர் கண்டார்கள்? பதில் மகா கொடியது. கேள்வி யோபுவின் சிநேகிதர் எத்தனை நாள் அவனோடே தரையில் உட்கார்ந்திருந்தார்கள்? பதில் 7 நாள். கேள்வி தன் பிறந்த நாளை சபித்தவர் யார்? பதில் யோபு. கேள்வி அந்தகாரமும் மரண இருளும் எதை மந்தார நாளின் பயங்கரங்கள் அருக்களிப்பாக்குவதாக என்று யோபு கூறினார்? பதில் ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட நாளை. கேள்வி ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளை எது பிடிப்பதாக என்று யோபு கூறினார்?
பதில் அந்தகாரம். கேள்வி ஆண் பிள்ளை உற்பத்தியான நாள் எதின் கணக்கிலே வராமல் போவதாக என்று யோபு கூறினார்? பதில் மாதங்கள். கேள்வி ஆண் பிள்ளை உற்பத்தியான ராத்திரியில் எது இல்லாமற் போவதாக என்று யோபு கூறினார்? பதில் கெம்பீர சத்தம். கேள்வி யார் யார் ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளை சபிப்பார்களாக என்று யோபு கூறினார்? பதில் நாளை சபிக்கிறவர்கள் லீவியாத்தானை எலும்ப பண்ணத்தக்கவர்கள். கேள்வி ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளின் டேஷ் இரண்டு போவதாக என்று யோபு கூறினார்? பதில் அஸ்தமான காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள். கேள்வி எது விடியற் காலத்து வெளுப்பை காணாமல் இருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில் ஆண் பிள்ளை உற்பத்தியான நாள். கேள்வி எவர்களோடே தூங்கி இளைப்பாறுவேனே என்று யோபு கூறினார்? பதில் பூமியின் ராஜாக்கள், மந்திரிமார்கள், பிரபுக்கள். கேள்வி எதை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே என்று யோபு கூறினார்? பதில் வெளிச்சத்தை. கேள்வி துன்மார்க்கரின் தொந்தரவு எங்கே ஓய்ந்திருக்கிறதாக யோபு கூறினார்? பதில் இளைப்பாறும் இடம். கேள்வி இளைப்பாறும் இடத்தில் தன் எஜமானுக்கு நீங்களாயிருப்பவன் யார்? பதில் அடிமை. கேள்வி எது வெள்ளம் போல் புரண்டு போகிறதாக யோபு கூறினார்? பதில் தன் கதறுதல். கேள்வி யாருக்கு தான் பயந்த காரியம் நேரிட்டது? பதில் யோபு. கேள்வி தன் போஜனத்துக்கு முன்னே யோபுவுக்கு உண்டானது என்ன? பதில் பெருமூச்சு. கேள்வி நாங்கள் பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? யார் யாரிடம் கேட்டது? பதில் எலிபாஸ் யோபுவிடம். கேள்வி 2 யோபு அநேகருக்கு புத்தி சொல்லி எதை திடப்படுத்தினார்? பதில் இளைத்த கைகள். கேள்வி விழுகிறவனை தமது வார்த்தைகளால் நிற்க பண்ணியவர் யார்? பதில் யோபு. கேள்வி யோபு எவைகளை பலப்படுத்தினார்? கேள்வி தள்ளாடுகிற முழங்கால்கள். கேள்வி எது உறுதியாய் இருக்க வேண்டுமென எலிபாஸ் கூறினான்? பதில் யோபுவின் தேவபக்தி. கேள்வி எது நம்பிக்கையாய் இருக்க வேண்டியது என்று எலிபாஸ் கூறினான்? பதில் யோபுவின் வழிகளின் உத்தமம். கேள்வி டேஷ் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? பதில் குற்றம். கேள்வி டேஷ் உழுது டேஷ் விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள்? பதில் அநியாயத்தை, தீவினையை. கேள்வி தீவினையை விதைத்தவர்களும் எதினாலே அழிவார்கள்?
பதில் தேவனுடைய சுவாசத்தினால். கேள்வி எவைகளின் பற்கள் தகர்ந்து போம்? பதில் பாலசிங்கங்கள். கேள்வி எது இறையில்லாமையால் மாண்டு போம்? பதில் கிளசிங்கம். கேள்வி மனுஷருக்கு ராதரிசனங்களில் டேஷ் உண்டாகும்? பதில் பலவித தோற்றங்கள். கேள்வி எவைகள் தன்னை பிடித்ததாக எலிபாஸ் கூறினான்? பதில் திகிலும் நடுக்கமும். கேள்வி டேஷ் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? பதில் மனுஷன். கேள்வி தேவன் யாரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை? பதில் தம்முடைய பணிவிடைக்காரர். கேள்வி தேவன் யார் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறார்? பதில் தம்முடைய தூதர். கேள்வி கவனிப்பார் இல்லாமல் நித்திய அழிவடைகிறவர்கள் யார்? பதில் பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள். கேள்வி நிர்மூடனை கொல்லுவது எது? பதில் கோபம். கேள்வி புத்தி இல்லாதவனை அதம் பண்ணுவது எது? பதில் பொறாமை. கேள்வி யார் வேரூன்றுகிறதை கண்டு எலிபாஸ் அவன் வாசஸ்தலத்தை சபித்தான்? பதில் நிர்மூடன். கேள்வி நிர்மூடனின் விளைச்சலை பறித்து தின்றவன் யார்? பதில் பசித்தவன். கேள்வி நிர்மூடனின் ஆஸ்தியை விழுங்கினவன் யார்? பதில் பரிகாரன். கேள்வி புழுதியிலிருந்து உண்டாகாதது எது? பதில் தீங்கு. கேள்வி மண்ணிலிருந்து முளைக்காதது எது? பதில் வருத்தம். கேள்வி எது மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான்? பதில் அக்கினி பொறிகள். கேள்வி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் எண்ணி முடியாத டேஷ் செய்கிறார்? பதில் அதிசயங்களை. கேள்வி தேவன் யாரை உயரத்தில் வைக்கிறார்? பதில் தாழ்ந்தவர்கள். கேள்வி தேவன் யாரை இரட்சித்து உயர்த்துகிறார்? பதில் துக்கிக்கிறவர்கள். கேள்வி தேவன் யாருடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார்? பதில் தந்திரக்காரர். கேள்வி தேவன் யாரை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார்?
பதில் ஞானிகளை. கேள்வி யாருடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும்? பதில் திரியாவரக்காரர். கேள்வி தேவன் எளியவனை யாருடைய கைக்கு விலக்கி ரட்சிக்கிறார்? பதில் பெலவான். கேள்வி யார் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்? பதில் தேவன். கேள்வி யாருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும் என்று எலிப்பாஸ் கூறினான்? பதில் சர்வ வல்லவர். கேள்வி காயப்படுத்தி காயங்கட்டுகிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி எதற்கு மறைக்கப்படுவீர் என்று எலிப்பாஸ் கூறினான்? பதில் நாவின் சவுக்குக்கு. கேள்வி எவைகளை பார்த்து நகைப்பீர் என்று எலிப்பாஸ் கூறினான்? பதில் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும். கேள்வி எவைகள் யோபுவோடே சமாதானமாயிருக்கும்? பதில் வெளியின் மிருகங்கள். கேள்வி யோபுவின் சந்ததியார் எதை போல இருப்பார்கள்? பதில் பூமியின் பூண்டுகள். கேள்வி தரித்திரனுக்கு டேஷ் உண்டு? பதில் நம்பிக்கை. கேள்வி தேவன் பூமியின் மேல் வெளிநிலங்களின் மேல் எதை வர்ஷிக்க பண்ணினார்? பதில் மலையை. கேள்வி ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலில் நொறுக்கப்பட்டவர்கள் யார்? பதில் நிர்மூடனின் பிள்ளைகள். கேள்வி எது ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருவது போல யோபு கல்லறையில் சேருவார்? பதில் தானியம். கேள்வி பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர் யார் யாரிடம் கூறியது? பதில் எலிப்பாஸ் யோபுவிடம். கேள்வி எது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும் என்று யோபு கூறினார்? பதில் தன் சஞ்சலம் நிர்பந்தம். கேள்வி எது தனக்குள் தைத்து அதன் விஷம் தன் உயிரை குடிக்கிறதாக யோபு கூறினார்? பதில் சர்வ வல்லவரின் அம்புகள். கேள்வி எது தனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறதாக யோபு கூறினார்? பதில் தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள். கேள்வி எதை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ என்று யோபு கூறினார்? பதில் ருசி இல்லாத பதார்த்தத்தை. கேள்வி எதில் சுவையுண்டோ என்று யோபு கூறினார்? பதில் முட்டையின் வெள்ளைக்கரு. கேள்வி எதை மறைத்து வைக்கவில்லை என்று யோபு கூறினார்? பதில் பரிசுத்தருடைய வார்த்தைகள். கேள்வி எது தன்னை விட்டு நீங்கிற்று என்று யோபு கூறினார்? பதில் சகாயம். கேள்வி யாருக்கு அவருடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும்? பதில் உபாதிக்கப்படுகிறவன்.
கேள்வி: யார் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: தன் சகோதரர். கேள்வி: டேஷ் எவ்வளவு வல்லமை உண்டு? பதில்: செம்மையான வார்த்தைகளில். கேள்வி: தங்கள் சிநேகிதனுக்கு எதை வெட்டுகிறார்கள்? பதில்: படுகுழி. கேள்வி: என் நாவில் அக்கிரமம் உண்டோ கேட்டவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: பூமியிலே போராட யாருக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு? பதில்: மனுஷன். கேள்வி: மனுஷனுடைய நாட்கள் யாருடைய நாட்களைப் போல இருக்கிறது? பதில்: ஒரு கூலிக்காரன். கேள்வி 3: எது தன்னுடைய சுதந்திரமானது என்று யோபு கூறினார்? பதில்: மாயையான மாதங்கள். கேள்வி: எது தனக்கு குறிக்கப்பட்டதாக யோபு கூறினார்? பதில்: சஞ்சலமான ராத்திரிகள். கேள்வி: எது அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டது என்று யோபு கூறினார்? பதில்: தன் மாம்சம். கேள்வி: தன் நாட்கள் எதிலும் தீவிரமாய் ஓடுகிறதாக யோபு கூறினார்? பதில்: நெய்கிறவன் எரிகிற நாடா. கேள்வி: எது காற்றைப் போல் இருக்கிறதாக யோபு கூறினார்? பதில்: தன் பிராணன். கேள்வி: நன்மையை எங்கே இறங்குகிறவன் இனி ஏறி வருவதில்லை? பதில்: பாதாளத்தில். கேள்வி: எதின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் என்று யோபு கூறினார்? தன் ஆத்துமாத்தின். கேள்வி: தேவன் எதினால் தன்னை கலங்க பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: சொப்பனங்கள். கேள்வி: தேவன் எதினால் தன்னை திகிலுண்டாக்குகிறதாக யோபு கூறினார்? பதில்: தரிசனங்கள். கேள்வி: தன் எலும்புகள் மரணத்தை விரும்புகிறது என்று கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: என்னை விட்டுவிடும், என் நாட்கள் டேஷ். பதில்: மாயைத்தானே. கேள்வி: யாரை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம்? பதில்: மனுஷனை. கேள்வி: விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யோபுவின் வார்த்தைகள் எதைப் போல இருப்பதாக பில்தாத் கூறினான்? பதில்: பலமான காற்று. கேள்வி: சர்வ வல்லவர் டேஷ் புரட்டுவாரோ? பதில்: நீதியை.
கேள்வி தேவன் டேஷ் புரட்டுவாரோ? பதில் நியாயத்தை. கேள்வி தேவன் எதை சங்கோபங்கமாக்குவார் என்று பில்தாத் கூறினான்? பதில் நீதியுள்ள யோபுவின் வாசஸ்தலம். கேள்வி யோபுவின் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும் என்று பில்தாத் கூறினான்? பதில் சம்பூர்ணம். கேள்வி யோபுவை யாரிடத்தில் விசாரிக்கும்படி பில்தாத் கூறினான்? பதில் முந்தின தலைமுறையார். கேள்வி யோபு யாருடைய செய்தியை ஆராய்ந்து பார்க்க பில்தாத் கூறினான்? பதில் முன்னோர்கள். கேள்வி பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் எதை போல இருக்கிறது? பதில் நிழல். கேள்வி தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துபவர்கள் யார்? பதில் முந்தின தலைமுறையாரும் முன்னோர்களும். கேள்வி சேர் இல்லாமல் டேஷ் ஓங்கி வளருமோ? பதில் நாணல். கேள்வி தண்ணீர் இல்லாமல் டேஷ் முளைக்குமோ? பதில் கோரைப்புல். கேள்வி மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போவது எது? பதில் கோரைப்புல். கேள்வி தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் எதை போல் இருக்கும்? பதில் கோரைப்புல். கேள்வி யாருடைய நம்பிக்கை அழிந்து போம்? பதில் மாயக்காரர். கேள்வி யாருடைய வீண் எண்ணம் அற்றுப்போம்? பதில் மாயக்காரனின். கேள்வி மாயக்காரனின் நம்பிக்கை எது போல் இருக்கும்? பதில் சிலந்து பூச்சி வீடு. கேள்வி தேவன் யாருக்கு கை கொடுக்கிறதில்லை? பதில் பொல்லாதவர்கள். கேள்வி தேவன் யாரை வெறுக்கிறதில்லை? பதில் உத்தமனை. கேள்வி தேவன் இனி யோபுவின் வாயை எதினால் நிரப்புவார்? பதில் நகைப்பு. கேள்வி தேவன் இனி யோபுவின் உதடுகளை எதினால் நிரப்புவார்? பதில் கெம்பீரம். கேள்வி இருதயத்தில் ஞானமுள்ளவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் எவைகளை சடிதியாய் பெயர்க்கிறார்? பதில் பர்வதங்கள். கேள்வி தேவன் தம்முடைய கோபத்தில் எவைகளை புரட்டி போடுகிறார்? பதில் பர்வதங்கள். கேள்வி தேவன் எது அதிரத்தக்கதாக பூமியை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறார்? பதில் பூமியின் தூண்கள்.
கேள்வி யார் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும்? பதில் தேவன். கேள்வி நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் வானங்களை விரித்து எவைகளின் மேல் நடக்கிறார்? பதில் சமுத்திர அலைகள். கேள்வி தேவன் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறார்? பதில் ஆராய்ந்து முடியாதவை. கேள்வி தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார்? பதில் எண்ணி முடியாத. கேள்வி யார் தேவனுக்கு அடங்க வேண்டும்? பதில் ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள். கேள்வி யாரிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்று யோபு கூறினார்? பதில் என் நியாயாதிபதியினிடத்தில். கேள்வி தேவன் முகாந்தரமில்லாமல் தனக்கு எவைகளை உண்டாக்குகிறதாக யோபு கூறினார்? பதில் அநேகம் காயங்கள். கேள்வி தான் மூச்சுவிட இடம் கொடாமல் தேவன் தன்னை எதினால் நிரப்புவதாக யோபு கூறினார்? பதில் கசப்பு. கேள்வி யோபு மாறுபாடானவன் என்று சாட்சி கொடுப்பது எது? பதில் அவன் வாய். கேள்வி உலகம் யார் கையிலே விடப்பட்டிருக்கிறது? பதில் துன்மார்க்கர். கேள்வி தேவன் உலகத்தில் இருக்கிற யாருடைய முகத்தை மூடி போடுகிறார்? பதில் நியாயாதிபதிகள். கேள்வி யோபு தன் நாட்கள் டேஷ் போல கடந்து போகிறதாக கூறினார்? பதில் வேகமாய் ஓடுகிற கப்பல்கள். கேள்வி தன் நாட்கள் யாருடைய ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில் அஞ்சற்காரர். கேள்வி தேவன் எதை தம்மை விட்டு அகற்றுவாராக என்று யோபு கூறினார்? பதில் தமது மிலாற்றை. கேள்வி எது தன்னை கலங்க பண்ணாதிருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில் தேவனுடைய பயங்கரம். கேள்வி தன் ஆத்துமா எதை ஆரோசிக்கிறது என்று யோபு கூறினார்? பதில் ஜீவனை. கேள்வி யோபு எதற்கு இடம் கொடுத்து தன் மனசஞ்சலத்தினாலே பேசினார்? பதில் தன் துயரம். கேள்வி எதை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ என்று யோபு கேட்டார்? பதில் துன்மார்க்கரின் யோசனை. கேள்வி டேஷ் உமக்கு உண்டோ என்று யோபு தேவனிடம் கேட்டார்? பதில் மாம்ச கண்கள். கேள்வி தேவனுடைய வருஷங்கள் எதை போல இருக்கிறதோ என்று யோபு கூறினார்? பதில் ஒரு புருஷனுடைய ஜீவகாலம். கேள்வி யாருடைய கைக்கு தன்னை தப்புவிக்கிறவன் இல்லை என்று யோபு கூறினார்? பதில் தேவன்.
கேள்வி: எது தன்னையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தது என்று யோபு கூறினார்? பதில்: தேவனுடைய கரங்கள். கேள்வி: தேவன் தன்னை எதைப் போல உருவாக்கினதாக யோபு கூறினார்? பதில்: களிமண். கேள்வி: தேவன் தன்னை திரும்ப எப்படி போக பண்ணுவார் என்று யோபு கூறினார்? பதில்: தூளாக. கேள்வி: டேஷ் போல் வார்த்து டேஷ் போல் உறைய பண்ணினார் என்று யோபு கூறினார்? பதில்: பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினார். கேள்வி: தேவன் தன்னை எவைகளால் இசைத்ததாக யோபு கூறினார்? பதில்: எலும்புகளாலும் நரம்புகளாலும். கேள்வி: தேவன் யோபுவுக்கு எதை பாராட்டினார்? பதில்: தயவு. கேள்வி: தேவனுடைய பராமரிப்பு எதை காப்பாற்றினது? பதில்: யோபுவின் ஆவியை. கேள்வி: எதினால் நிரப்பப்பட்டேன் என்று யோபு கூறினார்? பதில்: அவமானத்தால். கேள்வி: தனக்கு எது அதிகரிக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: சிறுமை. கேள்வி: தேவன் தன்னை எதைப் போல வேட்டையாடுகிறதாக யோபு கூறினார்? பதில்: சிங்கம். கேள்வி: தனக்கு விரோதமாய் தேவன் எதை விளங்க பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: தமது அதிசய வல்லமையை. கேள்வி: தேவன் தனக்கு விரோதமாய் எதை இரட்டிக்க பண்ணுவதாக யோபு கூறினார்? பதில்: தேவனுடைய சாட்சிகள். கேள்வி: என் நாட்கள் கொஞ்சமல்லவோ கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யார் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ என்று யோபு கூறினார்? பதில்: மனுஷன். கேள்வி: யார் நீதிமானாய் விளங்குவானோ என்று சொப்பார் கூறினான்? பதில்: வாய்சாலகன். கேள்வி: மனுஷர் எதற்கு மௌனமாயிருப்பார்களோ என்று சொப்பார் கூறினான்? பதில்: யோபுவின் வீம்பு வார்த்தைகள். கேள்வி: தேவன் யோபுவுக்கு எதை வெளிப்படுத்தினால் நலம் என்று சொப்பார் கூறினான்? பதில்: ஞானத்தின் இரகசியங்கள். கேள்வி: தேவன் யோபுவை எதற்கேற்றபடி தண்டிக்கவில்லை என்று சொப்பார் கூறினான்? பதில்: யோபுவின் அக்கிரமம். கேள்வி: யோபு எதை அறியக்கூடுமோ என்று சொப்பார் கூறினான்? பதில்: சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை. கேள்வி: பாதாளத்திலும் ஆழமானது எது? பதில்: சர்வ வல்லவருடைய சம்பூரணம். கேள்வி: சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தின் அளவு எதை பார்க்கிலும் அகலமானது? பதில்: சமுத்திரம்.
கேள்வி சர்வ வல்லுடைய சம்பூர்ணத்தின் அளவு எதை பார்க்கிலும் நீளமானது? பதில் பூமி. கேள்வி மனுஷருடைய டேஷ் தேவன் அறிவார்? பதில் மாயத்தை. கேள்வி காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்தவன் யார்? பதில் புத்தியில்லாத மனுஷன். கேள்வி புத்தியில்லாத மனுஷன் டேஷ் உள்ளவனாயிருக்கிறான்? பதில் பெருநெஞ்சு. கேள்வி எதை தூரத்தில் அகற்றிவிடும்படி சொப்பார் யோபுவிடம் கூறினான்? பதில் கையிலுள்ள அக்கிரமம். கேள்வி எவைகளை நீக்கிவிடும்போது வருத்தத்தை மறப்பீர் என சொப்பார் யோபுவிடம் கூறினான்? பதில் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும். கேள்வி இருள் அடைந்த யோபு எதை போல் இருப்பார்? பதில் விடியற்காலம். கேள்வி டேஷ் உண்டாயிருக்கிறதினால் யோபு திடனாயிருப்பார்? பதில் நம்பிக்கை. கேள்வி அநேகர் யாருடைய முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள்? பதில் யோபு. கேள்வி யாருடைய கண்கள் பூத்துப்போம்? பதில் துன்மார்க்கர். கேள்வி துன்மார்க்கரை விட்டொழிவது எது? பதில் அவர்கள் அடைக்கலம். கேள்வி துன்மார்க்கரின் நம்பிக்கை எதை போல் அழிந்து போம்? பதில் சாகிறவன் சுவாசம். கேள்வி சர்வ வல்லருடைய சம்பூர்ணம் எது மட்டும் உயர்ந்தது? பதில் வானபரியந்தம். கேள்வி உங்களுடனே ஞானம் சாகும் யார் யாரிடம் கூறியது? பதில் யோபு சிநேகிதரிடம். கேள்வி யார் பரியாசம் பண்ணப்படுகிறதாக யோபு கூறினார்? பதில் உத்தமனாகிய நீதிமான். கேள்வி சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறவன் யார்? பதில் ஆபத்துக்குள்ளானவன். கேள்வி யாருடைய கூடாரங்களில் செல்வமுண்டு என்று யோபு கூறினார்? பதில் கள்ளர். கேள்வி யாருக்கு சாங்கோபாங்கம் உண்டு என்று யோபு கூறினார்? பதில் தேவனை கோபப்படுத்துகிறவர்கள். கேள்வி எவைகளை கேட்டால் அவைகள் போதிக்கும் என்று யோபு கூறினார்? பதில் மிருகங்கள். கேள்வி எவைகளை கேட்டால் அவைகள் அறிவிக்கும் என்று யோபு கூறினார்? பதில் ஆகாயத்து பறவைகள். கேள்வி எவைகளை கேட்டால் அவைகள் விவரிக்கும் என்று யோபு கூறினார்? பதில் சமுத்திரத்தின் மச்சங்கள். கேள்வி சகல பிராணிகளின் ஜீவனும் யார் கையில் இருக்கிறது? பதில் கர்த்தர்.
கேள்வி சகல மனுஷரின் டேஷ் கர்த்தர் கையில் இருக்கிறது. பதில் ஆவி. கேள்வி வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது எது? பதில் செவி. கேள்வி முதியோர்களிடத்தில் எது இருக்கும்? பதில் ஞானம். கேள்வி வயது சென்றவர்களிடத்தில் எது இருக்கும்? பதில் புத்தி. கேள்வி யார் இடித்தால் கட்ட முடியாது? பதில் கர்த்தர். கேள்வி கர்த்தர் அடைத்தால் விடுவிக்க கூடாதவன் யார்? பதில் மனுஷன். கேள்வி கர்த்தர் எதை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம்? பதில் தண்ணீர்கள். கேள்வி கர்த்தர் யாரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார்? பதில் ஆலோசனைக்காரர். கேள்வி கர்த்தர் யாருடைய வாக்கை விளக்குகிறார்? பதில் நம்பிக்கையுள்ளவர்கள். கேள்வி கர்த்தர் யார் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார்? பதில் பிரபுக்கள். கேள்வி கர்த்தர் யாருடைய கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார்? பதில் பலவான்கள். கேள்வி கர்த்தர் எதை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார்? பதில் மரண இருளை. கேள்வி கர்த்தர் யாரை பரவவும் குறுக்கவும் பண்ணுகிறார்? பதில் ஜாதிகளை. கேள்வி வெளிச்சமற்ற இருளில் தடவி திரிகிறவர்கள் யார்? பதில் பூமியிலுள்ள ஜனத்தின் அதிபதிகள். கேள்வி கர்த்தர் யாருடைய நெஞ்சை அகற்றி போடுகிறார்? பதில் பூமியிலுள்ள ஜனத்தின் அதிபதிகள். கேள்வி ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறவர் யார்? பதில் கர்த்தர். கேள்வி தான் யாரோடு பேசினால் நல்லது என்று யோபு கூறினார்? பதில் சர்வ வல்லவர். கேள்வி தான் நியாயத்திற்காக யாரோடு வழக்காட விரும்புவதாக யோபு கூறினார்? பதில் தேவன். கேள்வி யோபு தன் சிநேகிதரை எதை பிணைக்கிறவர்கள் என்று கூறினார்? பதில் பொய். கேள்வி காரியத்துக்குதுவாத வைத்தியர்கள் என்று யோபு யாரை கூறினார்? பதில் தன் சிநேகிதர். கேள்வி அந்தரங்கமாய் டேஷ் பண்ணினால் தேவன் உங்களை கண்டிப்பார்? பதில் முகதாட்சிணியம். கேள்வி தன் சிநேகிதரின் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் எதற்கு சரி என்று யோபு கூறினார்? பதில் சாம்பல். கேள்வி தன் சிநேகிதரின் மேட்டிமைகள் எதற்கு சரி என்று யோபு கூறினார்? பதில் சேற்றுக்குவியல்.
கேள்வி: யோபு எதை தேவனுக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவதாக கூறினார்? பதில்: தன் வழிகளை. கேள்வி: யார் தன் இரட்சிப்பு என்று யோபு கூறினார்? பதில்: தேவன். கேள்வி: தேவனுடைய சந்நிதியில் சேராதவன் யார்? பதில்: மாயக்காரன். கேள்வி: எதை அணி அணியாக வைத்தேன் என்று யோபு கூறினார்? பதில்: தன் நியாயங்களை. கேள்வி: எது தன்னை கலங்க பண்ணாதிருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில்: தேவனுடைய பயங்கரம். கேள்வி: எவைகளை தனக்கு உணர்த்தும்படி யோபு தேவனிடம் கேட்டார்? பதில்: தன் மீறுதலையும் பாவத்தையும். கேள்வி: எதை நொறுக்குவீரோ என்று யோபு தேவனிடம் கேட்டார்? பதில்: காற்றடித்த சருகு. கேள்வி: எதை பின் தொடர்வீரோ என்று யோபு தேவனிடம் கேட்டார்? பதில்: காய்ந்து போன துரும்பு. கேள்வி: எவைகளை தன் பேரில் எழுதுகிறீர் என்று யோபு தேவனிடம் கூறினார்? பதில்: மகா கசப்பான தீர்ப்புகள். கேள்வி: தேவன் எதை தனக்கு பலிக்க பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: தன் சிறுவயதின் அக்கிரமங்கள். கேள்வி: தேவன் யோபுவின் காலடிகளில் எதை போடுகிறதாக யோபு கூறினார்? பதில்: அடையாளம். கேள்வி: வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறவன் யார்? பதில்: ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி: யார் பூ போல பூத்து அறுப்புண்கிறான்? பதில்: ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி: நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறவன் யார்? பதில்: ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி: எதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் இல்லை? பதில்: அசுத்தமானது. கேள்வி: யாருடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது? பதில்: ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி: யாருடைய மாதங்களின் தொகை தேவனிடத்தில் இருக்கிறது? பதில்: ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி: வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைப்பது எது? பதில்: மரம். கேள்வி: மரம் எதின் வாசனையினால் துளிர்த்து இளம் மரம் போல கிளையிடும்? பதில்: தண்ணீர். கேள்வி: செத்த பின் ஒளிந்து போகிறவன் யார்? பதில்: மனுஷன். கேள்வி: வெள்ளம் வற்றி போகிறது போல படுத்து கிடக்கிறவன் யார்? பதில்: மனுஷன். கேள்வி: எந்த நாளெல்லாம் தான் காத்திருப்பதாக யோபு கூறினார்? பதில்: குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள்.
கேள்வி: எதின்மேல் விருப்பம் வைப்பீராக என்று யோபு தேவனிடம் கூறினார்? பதில்: தேவனுடைய கைகளின் கிரியை. கேள்வி: எது ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருப்பதாக யோபு கூறினார்? பதில்: தன் மீறுதல். கேள்வி: எதை ஒருமிக்க சேர்த்தீர் என்று யோபு கூறினார்? பதில்: தன் அக்கிரமத்தை. கேள்வி: எது தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போம்? பதில்: கன்மலை. கேள்வி: கற்களை குடைவது எது? பதில்: தண்ணீர். கேள்வி: பூமியின் தூளில் முளைத்ததை மூடுவது எது? பதில்: ஜலப்பிரவாகம். கேள்வி: மனுஷனுடைய மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு டேஷ் இருக்கும்? பதில்: நோவு. கேள்வி: மனுஷனுடைய ஆத்துமா அவனில் இருக்கும் அளவும் அதற்கு உள்ளது என்ன? பதில்: துக்கம். கேள்வி: எது விழுந்து கரைந்து போம்? பதில்: மலை முதலாய். கேள்வி: யோபு எதை தேவனுக்கு முன்பாக குறைய பண்ணியதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: ஜெப தியானத்தை. கேள்வி: யோபுவை குற்றவாளி என்று தீர்த்தது எது? பதில்: யோபுவின் வாய். கேள்வி: யோபுவுக்கு விரோதமாய் சாட்சியிட்டது எது? பதில்: யோபுவின் உதடுகள். கேள்வி: தம்முடைய பரிசுத்தவான்களையும் நம்பாதவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: தேவனுடைய பார்வைக்கு சுத்தமானவைகளாயிராதவை எவை? பதில்: வானங்கள். கேள்வி: அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறவன் யார்? பதில்: அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன். கேள்வி: துன்மார்க்கரின் வருஷங்கள் தொகை யாருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது? பதில்: பலவந்தம் பண்ணுகிறவர். கேள்வி: துன்மார்க்கனின் காதுகளில் தொனிக்கிறது எது? பதில்: பயங்கரமான சத்தம். கேள்வி: அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிகிறவன் யார்? பதில்: துன்மார்க்கன். கேள்வி: துன்மார்க்கனின் முகத்தை மூடி இருப்பது எது? பதில்: கொழுப்பு. கேள்வி: துன்மார்க்கன் எவைகளில் வாசம் பண்ணுவான்? பதில்: பாழான பட்டணங்கள் குடிபோன கருக்குவியலான வீடுகள். கேள்வி: துன்மார்க்கன் எதற்கு தப்பாமல் இருக்கிறான்? பதில்: இருள். கேள்வி: துன்மார்க்கனின் கிளையை காய்ந்து போக பண்ணுவது எது? பதில்: அக்கினி ஜுவாலை. கேள்வி: வழி தப்பினவன் எதை நம்பக்கூடாது?
பதில் மாயையை. கேள்வி யாருடைய கூட்டம் வெறுமையாய் போ. பதில் மாயக்காரர். கேள்வி யாருடைய கற்பம் மாயையை பிறப்பிக்கும். பதில் பரிதானம் வாங்கினவன். கேள்வி யோபுவுக்கு எத்தனை குமாரத்திகள். பதில் 3 பேர். கேள்வி யோபு யாரை அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர் என்று கூறினார். பதில் தன் சிநேகிதர். கேள்வி எது உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று யோபு தன் சிநேகிதரிடம் கூறினார். பதில் தன் உதடுகளின் அசைவு. கேள்வி எது தன்னை பீறுகிறதாக யோபு கூறினார். பதில் தன்னை பகைக்கிறவனுடைய கோபம். கேள்வி யோபுவை கொடிய கண்ணினால் பார்த்தவன் யார். பதில் அவன் சத்துரு. கேள்வி தேவன் தன்னை யார் வசமாக ஒப்புவித்தார் என்று யோபு கூறினார். பதில் அநியாயக்காரன். கேள்வி தேவன் எதை தப்ப விடாமல் பிளந்தார் என்று யோபு கூறினார். பதில் தன் ஈரலை. கேள்வி தேவன் எதை தன்மேல் வரப்பண்ணினார் என்று யோபு கூறினார். பதில் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். கேள்வி தேவன் யாரை போல தன்மேல் பாய்ந்தார் என்று யோபு கூறினார். பதில் பராக்கிரமசாலி. கேள்வி யோபு எதை புழுதியில் போட்டுவிட்டதாக கூறினார். பதில் தன் மகிமையை. கேள்வி யோபுவின் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருந்தது எது. பதில் மரண இருள். கேள்வி தன் ஜெபம் எப்படி இருந்ததாக யோபு கூறினார். பதில் சுத்தமாய். கேள்வி தன் சாட்சி எங்கே இருக்கிறது என்று யோபு கூறினார். பதில் பரலோகத்தில். கேள்வி யார் உன்னதங்களில் இருக்கிறார் என்று யோபு கூறினார். பதில் தனக்கு சாட்சி பகிர்கிறவர். கேள்வி யோபுவின் கண் யாரை நோக்கி கண்ணீர் சொரிந்தது. பதில் தேவன். கேள்வி எதற்கு முடிவு வருகிறது என்று யோபு கூறினார். பதில் குறுகின வருஷங்கள். கேள்வி எது தனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்று யோபு கூறினார். பதில் பிரேதக்குழி. கேள்வி யாருடைய இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தார் என்று யோபு கூறினார். பதில் பரியாசம் பண்ணுகிறவர்கள். கேள்வி யாருடைய பிள்ளைகளின் கண்கள் பூத்து போகும் என்று யோபு கூறினார். பதில் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறவன். கேள்வி தன் கண்கள் எதனால் இருளடைந்ததாக யோபு கூறினார்.
பதில் சஞ்சலம். கேள்வி தன் வலியை உறுதியாய் பிடிக்கிறவன் யார்? பதில் நீதிமான். கேள்வி மென்மேலும் வளர்த்து போகிறவன் யார்? பதில் சுத்தமான கைகளுள்ளவன். கேள்வி யோபுவின் சிந்தனைகள் எதை பகலாக்கினது? பதில் இரவை. கேள்வி அழிவை பார்த்து யோபு யார் என்று கூறினார்? பதில் தன் தகப்பன். கேள்வி யோபு எவைகளை பார்த்து தனக்கு தாயும் சகோதரியும் என்று கூறினார்? பதில் புழுக்கள். கேள்வி எது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் என்று யோபு கூறினார்? பதில் தன் நம்பிக்கை. கேள்வி துன்மார்க்கனுடைய டேஷ் அணைந்து போ. பதில் விளக்கு. கேள்வி யாருடைய அடுப்பின் நெருப்பு அவிந்து போகும்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கனின் கூடாரத்தில் டேஷ் அந்தகாரப்படும். பதில் வெளிச்சம். கேள்வி யார் பெலனாய் நடந்த நாட்கள் குறைந்து போகும்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கனை விழ பண்ணுவது எது? பதில் அவன் ஆலோசனை. கேள்வி துன்மார்க்கனின் குதிகாலை பிடிப்பது எது? பதில் கண்ணி. கேள்வி துன்மார்க்கனின் பெலனை தின்று போடுவது எது? பதில் பட்டினி. கேள்வி துன்மார்க்கனின் பக்கத்தில் ஆயத்தப்பட்டு நிற்பது எது? பதில் கேடு. கேள்வி துன்மார்க்கனின் அவயவங்களை பட்சிப்பது எது? பதில் பயங்கரமான மரணம். கேள்வி துன்மார்க்கனின் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படுவது எது? பதில் அவன் நம்பிக்கை. கேள்வி துன்மார்க்கனின் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படுவது எது? பதில் கந்தகம். கேள்வி துன்மார்க்கன் எங்கே இருந்து தள்ளுண்டு போவான்? பதில் பூலோகம். கேள்வி துன்மார்க்கரின் கூடாரத்தில் குடியிருப்பது எது? பதில் பயங்கரம். கேள்வி துன்மார்க்கனை மேற்கொள்ளுகிறவர்கள் யார்? பதில் பரிகாரர். கேள்வி துன்மார்க்கன் குடியிருந்த ஸ்தலத்தை எப்படி அழைப்பார்கள்? பதில் தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம். கேள்வி யோபுவின் சிநேகிதர் அவனை எத்தனை தரம் நிந்தித்தார்கள்? பதில் 10. கேள்வி யோபுவின் சிநேகிதர் அவனுக்கு எதை காண்பித்தார்கள்? பதில் கடின முகம். கேள்வி தேவன் யோபுவின் டேஷ் இருளாக்கிவிட்டார்.
பதில் வழிகளை. கேள்வி தேவன் எதை எடுத்து போட்டார் என்று யோபு கூறினார்? பதில் தன் சிரசின் கிரீடத்தை. கேள்வி தேவன் எதை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டதாக யோபு கூறினார்? பதில் தன் நம்பிக்கையை. கேள்வி தேவன் தன்னை யாரில் ஒருவனாக எண்ணியதாக யோபு கூறினார்? பதில் தன் சத்துருக்கள். கேள்வி யார் தன்னை மறந்துவிட்டதாக யோபு கூறினார்? பதில் தன் சிநேகிதர். கேள்வி யாருடைய பார்வைக்கு தான் பரதேசியானதாக யோபு கூறினார்? பதில் தன் வீட்டு ஜனங்கள், வேலைக்காரிகள். கேள்வி எது தன் மனைவிக்கு வேறுபட்டிருந்ததாக யோபு கூறினார்? பதில் தன் சுவாசம். கேள்வி யோபு யாருக்காக பரிதபித்தார்? பதில் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகள். கேள்வி எது தோலோடும் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில் தன் எலும்புகள். கேள்வி தன் பற்களை மூட மாத்திரம் எது தப்பினது என்று யோபு கூறினார்? பதில் கொஞ்சம் தோல். கேள்வி எது எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு கூறினார்? பதில் தான் சொல்லும் வார்த்தைகள். கேள்வி டேஷ் உண்டென்பதை தன் சிநேகிதர் அறியும் பொருட்டு யோபு பேசினார்? பதில் நியாய தீர்ப்பு. கேள்வி பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினியை வரப்பண்ணுவது எது? பதில் மூர்க்கம். கேள்வி யாருடைய கெம்பீரம் குறுகினது என்று சொப்பார் கூறினான்? பதில் துன்மார்க்கன். கேள்வி யாருடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும்? பதில் மாயக்காரன். கேள்வி தன் மலத்தை போல என்றைக்கும் அழிந்து போகிறவன் யார்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கன் எதை போல பறந்து போய் காணப்படாதவனாவான்? பதில் சொப்பனத்தை போல. கேள்வி துன்மார்க்கன் எதை போல பறக்கடிக்கப்படுவான்? பதில் இரவில் தோன்றும் தரிசனம். கேள்வி துன்மார்க்கனின் எலும்புகள் எவைகளால் நிறைந்திருக்கும்? பதில் அவன் வால வயதின் பாவங்கள். கேள்வி துன்மார்க்கன் பொல்லாப்பை எதின் கீழ் அடக்குகிறான்? பதில் தன் நாவின் கீழ். கேள்வி தான் விழுங்கின ஆஸ்தியை கக்குகிறவன் யார்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கன் எவைகளின் விஷத்தை உறிஞ்சுவான்? பதில் விரியன் பாம்புகள். கேள்வி எவைகள் ஓடும் வாய்க்கால்களையும் துன்மார்க்கன் காணான்? பதில் தேனும் நெய்யும்.
கேள்வி: யாருடைய வயிறு திருப்தியற்றிருக்கும்? பதில்: துன்மார்க்கன். கேள்வி: எவர்களுடைய கைகள் துன்மார்க்கன் மேல் வரும்? பதில்: சிறுமைப்படுகிறவர்கள். கேள்வி: துன்மார்க்கனின் சரீரத்தை உருவிப் போவது எது? பதில்: உருவின பட்டயம். கேள்வி: துன்மார்க்கனின் பேச்சை உருவிப் போவது எது? பதில்: மின்னுகிற அம்பு. கேள்வி: துன்மார்க்கனை பட்சிப்பது எது? பதில்: அவியாத அக்கினி. கேள்வி: துன்மார்க்கன் ஒளிக்கும் இடங்களில் அடங்கியிருப்பது எது? பதில்: காரிருள். கேள்வி: யாருடைய கூடாரங்களில் மீதியாயிருப்பவர்கள் தீங்கு அனுபவிப்பார்கள்? பதில்: துன்மார்க்கன். கேள்வி: வானங்கள் யாருடைய அக்கிரமத்தை வெளிப்படுத்தும்? பதில்: துன்மார்க்கன். கேள்வி: துன்மார்க்கனுக்கு விரோதமாக எழும்புவது எது? பதில்: பூமி. கேள்வி: யாருடைய வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும்? பதில்: துன்மார்க்கர். கேள்வி: எது துன்மார்க்கர் மேல் வருவதில்லை? பதில்: தேவனுடைய மிலாறு. கேள்வி: யாருடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது? பதில்: துன்மார்க்கர். கேள்வி: யாருடைய பசு சினை அழியாமல் ஈனும்? பதில்: துன்மார்க்கர். கேள்வி: துன்மார்க்கர் யாரை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுவான்? கேள்வி: தங்கள் குழந்தைகள். கேள்வி: எங்களை விட்டு விலகியிரும் என்று தேவனிடம் கூறுகிறவர்கள் யார்? பதில்: துன்மார்க்கர். கேள்வி: எது தனக்கு தூரமாய் இருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில்: துன்மார்க்கரின் ஆலோசனை. கேள்வி: தேவன் துன்மார்க்கனின் அக்கிரமத்தை யாருக்கு வைத்து வைத்திருக்கிறார்? பதில்: அவன் பிள்ளைகள். கேள்வி: தன் அழிவை தன் கண்களால் காண்பவன் யார்? பதில்: துன்மார்க்கன். கேள்வி: துன்மார்க்கன் யாருடைய உக்கிரத்தை குடிப்பான்? பதில்: சர்வ வல்லவர். கேள்வி: ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறவன் யார்? பதில்: துன்மார்க்கன். கேள்வி: துன்மார்க்கன் எந்த நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான்? பதில்: கோபாக்கினையின். கேள்வி: பள்ளத்தாக்கின் புல் பதைகள் யாருக்கு இன்பமாயிருக்கும்? பதில்: துன்மார்க்கன். கேள்வி: யாருடைய மறுமொழிகள் உண்மை கேடு இருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: தன் சிநேகிதர்.
கேள்வி: எத்தனை சடுதியில் டேஷ் அணைந்து போம்? பதில்: துன்மார்க்கரின் விளக்கு. கேள்வி: நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன் கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யோபுவின் பொல்லாப்பு பெரிதாயிருக்கிறது என்று கூறியவன் யார்? கேள்வி: முகாந்தரமில்லாமல் யோபு யார் கையில் அடகு வாங்கியதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: தன் சகோதரர். யோபு எதை பறித்து கொண்டதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: ஏழைகளின் வஸ்திரங்களை. கேள்வி: யோபு யாரை வெறுமையாய் அனுப்பிவிட்டதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: விதவைகளை. கேள்வி: யாருடைய புயங்கள் முறிக்கப்பட்டது என்று எலிபாஸ் கூறினான்? பதில்: தாய் தகப்பன் இல்லாதவர்கள். கேள்வி: எது யோபுவை சூழ்ந்திருக்கிறதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: கன்னிகள். கேள்வி: காலம் வரும் முன்னே வாடி போகிறவர்கள் யார்? பதில்: அக்கிரம மாந்தர். கேள்வி: அக்கிரம மாந்தரின் டேஷ் மேல் வெள்ளம் புரண்டது? பதில்: அஸ்திபாரத்தின் மேல். கேள்வி: அக்கிரம மாந்தரை பார்த்து நகைக்கிறவன் யார்? பதில்: குற்றமில்லாதவன். கேள்வி: எதை யோபுவின் இருதயத்தில் வைக்க எலிபாஸ் கூறினான்? பதில்: தேவனின் வார்த்தைகளை. கேள்வி: எதை கூடாரத்துக்கு தூரமாக்குவேன்? பதில்: அக்கிரமத்தை. கேள்வி: எதை தூளை போல சேர்த்து வைப்பீர்? பதில்: பொன். கேள்வி: எதை ஆற்று கற்களை போல சேர்த்து வைப்பீர்? பதில்: ஓப்பீரின் தங்கத்தை. கேள்வி: சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் அவர் யோபுவுக்கு எப்படி இருப்பார்? பதில்: பசும் பொன்னும் சொக்க வெள்ளியும். கேள்வி: குற்றமற்றிராதவனையும் கூட தேவன் தப்புவிப்பார் என்று கூறியவன் யார்? பதில்: எலிபாஸ். God bless you.